ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி மெய்யழகன். ஸோ மெய்யழகன் இப்பதான் படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப ஒரு அழகான திரைப்படங்க. அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமா ஒரு படத்தை பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் லாங் நினைக்கிறேன். நான் அதை ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன். மெய்யழகனை பார்த்துட்டு எனக்கு அதுதான் தோணுச்சு. ஸோ மெய்யழகனோட கதையை பத்தி சொல்லணும்னா, மெய்யழகன்ல கதையை என்னன்னா அரவிந்த் சாமியோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி ஒரு சொத்து பிரச்சனைனால ஊரை விட்டு போய் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு அவர் ஊர்ல ஒரு கல்யாணத்துக்காக வராரு. அந்த கல்யாணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிற அழகான விஷயங்கள், அழகான திரைக்கதையோட அமைச்சிருக்கிற ஒரு படம் தான் மெய்யழகன். ஸோ மெய்யழகன்ல அரவிந்த் சாமி, கார்த்தி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அவ்வளோதான், சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ 96 பிரேம்குமார் இவ்வளோ அழகான ஒரு கதையை, இவ்வளோ அழகான ஒரு படத்தை 96க்கு அப்புறம் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சது பாராட்டி ஆகணும். சூப்பரான ஒரு படம். ரொம்ப நல்ல விஷயங்கள், ரொம்ப அழகான விஷயங்களுக்கு பார்த்து நம்ம சிரிப்போம். அப்படியே கண் கலங்கவும் வைக்கிற மாதிரியான சீன்ஸும் இருக்கும். ரொம்பவும் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. இன்டர்வல் வரைக்கும் அப்படிதான் போகும் படம். ஸோ இதுல சில மைனஸான விஷயங்கள் நான் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சம் லேக் இஷ்யூ இருக்குங்க. ஸோ கொஞ்சம் ட்ரீம் பண்ணியிருந்தா டக்கு டக்குன்னு ஒரு ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் இந்த படத்துல கட் பண்ணியிருந்தா பெட்டராகவே எப்படி சொல்றது, ஒரு 5 அவுட் ஆஃப் 5 அப்படின்னு நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த மெய்யழகன். ஸோ இதுல பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெய்யழகனை பத்தி ஏன் இப்படி பாராட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தை அப்படின்னு நான் சொல்லணும்னா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அவ்வளோதான் இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ இந்த மூவி இதுக்கு ஒத்து தாங்க. ரொம்ப அழகான திரைப்படம். உங்க ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, உங்க சொந்த பந்தங்களோட ஏன் மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான். எல்லாத்துக்கூடயும் போயிட்டு இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. ஒரு அருமையான திரைப்படம், மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.